இன்னைக்கு நான் இவ்வளவு பிரபலமா இருக்கிறேன் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் என் தானை தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த மாநாடு. வாங்கிட்டு வந்த மாலையை உடனே மாட்டினா எப்படி? எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குன்னு நடிகர் கூல் சுரேஷ் அவர்கள் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி கிட்ட மாலை மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்காரு. இந்த மாலை போடக்கூடிய எனக்கு இன்னொரு டவுட், மாநாடு படத்துக்கு அப்புறம் பல படங்கள் தயாரிச்சிங்க, ஏன் என்ன பயன்படுத்தல? பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி கிட்ட கூல் சுரேஷ் அவர்கள் என்ன கேட்டாருன்றதை விரிவா பார்ப்போம் வாங்க. பல படங்கள் பாலா சார் படம், இன்னும் நிறைய படங்கள்லாம் தயாரிச்சிங்க, எனக்கு வீடியோல இப்ப பதில் சொல்லுங்க. பாத்தீங்களா, வீடியோ ஆதாரத்தோட நான் வந்து வாக்குமூலம் வழங்கி வச்சிருக்கேன். அப்படி இல்லை சார், என்ன காரணம்னா சில நேரம் என்ன பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரும். இயக்குனர் வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு ஹிந்தில இருந்து ஒரு நடிகரை கூப்பிடலாம், தெலுங்குல இருந்து ஒரு நடிகரை கூப்பிடலாம், மலையாளத்துல இருந்து ஒரு நடிகரை கூப்பிடலாம் நினைப்பாங்க. இருந்தாலும் தயாரிப்பாளர் ஆகிய நீங்க இயக்குனர் அவரோட வழியில விட்டாதான் படம் வந்து கரெக்டா பொம்மை வந்து சேரும். வெந்து தணிந்தது காடு, சுரேஷ் காமாட்சி சாருக்கு ஹாப்பி பர்த்டே. நடிகர் கூல் சுரேஷ் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பற்றி படத்துடைய ப்ரொமோஷன் மாதிரியே படத்துடைய வாசலில் நின்று ரிவ்யூ கொடுக்கக்கூடிய அந்த காணொலி மூலயமா பயங்கரமாக ட்ரெண்ட் ஆனார். தன்னுடைய தனித்துவமான பஞ்ச் லைன் மூலயமா இணையத்தில் ட்ரெண்டான கூல் சுரேஷ் அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் முதல்ல ட்ரெண்டானதே மாநாடு படத்தை பற்றி தான். தலைவர் எஸ்டிஆருடைய மாநாடு வருது, எல்லாரும் வழி விடு அப்படின்னு நான் சொன்னது தான் இணையத்தில் ட்ரெண்ட் ஆச்சு. அப்படிப்பட்ட படத்தை தயாரித்தவர் தான் சுரேஷ் காமாட்சி. அவருடைய பர்த்டே இன்னைக்கு, அதுக்காக தான் ஆசையாக மாலையை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் அந்த படத்துக்கு அப்புறம் ஏன் என்ன யூஸ் பண்ணலன்னு சொல்லி சுரேஷ் காமாட்சி கிட்ட நடிகர் கூல் சுரேஷ் அவர்கள் சின்னதாக ஒரு வம்பு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நடிகர் கூல் சுரேஷ் அவர்கள் நேரில் சந்தித்து கேக்க வெட்டின பிறகு ஒரு மாலையும் மாட்டியிருக்காரு. இதனிடையே எப்பவும் போல அவருடைய பஞ்ச்லைன் மூலமா அவர் பேசின இந்த காணொலி இணையத்தில் ட்ரெண்டாகவும் ஷேர் ஆகிட்டு இருக்கு. இது போன்ற மேலும் செய்திகளுக்கு பிகின் நியூஸை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ வழங்கியோர் பிரகல்யா ராஜ் டக்கர், EV சார்ஜர் மதுரை, லெட்ஸ் கோ ஹாலிடே, டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ், MCR பியூர் காட்டன் கிளப், ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ்.